Hi friends, welcome back to VH Lifestyle. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். அதுவும் தேங்காய் இல்லாமல் ஒரு சைட் டிஷ் வந்துட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நான் சொல்லிடுறேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறமா இஞ்சி வந்துட்டு லைட்டாக இடிச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், அப்புறம் கருவேப்பிலை வந்துட்டு போட்டுடலாம். போட்டுட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா, அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிட்டதுக்கப்புறமா தான் மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இதில் முக்கியமாக என்ன தேவைன்னா கடலை மாவு தேவை, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அவ்வளோதான். இந்த 2 தான் வந்துட்டு நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ வதக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு பவுலில் 1/2 கப்பு வந்துட்டு கடலை மாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை நல்லா கரைச்சிக்கணும். ஒரு சின்ன அளவு கூட கட்டி இருக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு குழம்பு சூப்பராக வரும். இதை நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது நான் 4 பேருக்கு நான் செய்யறதுக்கானதான் இது வந்துட்டு 1/2 கப் இது போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போது 6 பேர் 8 பேருன்னா நீங்கள் 1 கப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். கரைச்சி ஓரமாக வச்சிடலாம். இப்போ வெங்காயம் வெந்துட்டதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருந்த இஞ்சியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துட்டு வதக்கணும். எந்த ஒரு குழம்போ சரி பொரியலோ சரி வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா வதங்கிருச்சுன்னா அது அந்த அவுட்கம் வந்துட்டு சூப்பராக வரும். இப்போது வந்துட்டு சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டுட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கடலை மாவு தண்ணியை வந்துட்டு நம்ம இதில் ஊற்றிடணும். இதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஹையில் வச்சுருந்தா கூட ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது இந்த கடலை மாவு அந்த தண்ணியை ஊற்றிட்டதுக்கப்புறமா அதுலேருந்து நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும். அதாவது நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அது வந்துட்டு அடி பிடிச்சிக்கிச்சின்னா நல்லா இருக்காது. இப்போது அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். கொஞ்சம் கழுவிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா ஒரு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதும். ரொம்ப போட்டுக்கிட்டால் ரொம்ப மஞ்சள் கலரில் வந்துடும். ஒரு லைட் மீடியம் கலரில் வந்தால் போதும். இதை கலரிக்கிட்டே இருக்கணும் ஒரு 20 மினிட்ஸ். அதுவே வந்துட்டு கன்சிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி செர்லாக் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ்லேயே வரும். நல்லாயிருக்கும். பசங்க 1 தோசை 2 தோசை சாப்பிட்ருந்தவங்க இந்த குழம்பு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 10 தோசை கூட சாப்பிட்றதுக்கு சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது எத்தனை தோசை சாப்பிட்றோம் நமக்கே கணக்கு தெரியாது. இது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆயிட்டதுக்கப்புறமா நம்ம இந்த இது பாருங்களேன், தண்ணி வந்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். குழம்பு பதத்தில் வந்து இது குருமா டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம லவங்கம் சோம்பு சேர்ந்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இஞ்சியும் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பாம்பே சாம்பார் தான் அப்படி தான் சொல்லுவாங்க. அது எதனால பேர் வந்ததுன்னு தெரியல, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.